ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபுலட் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் சற்று முன், அதாவது இன்றைக்கி காலையில் இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வயது வரம்பும் கிடையாது. அஸ் பர் டிஎன் கவர்மெண்ட் நாம்ஸ் படி தான் நீங்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தால் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th டிப்ளமோ, கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படித்தவங்க வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா 25 விதமான பதவிகள், 25 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்கச்சக்க வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் 60,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27/1/2024 தான் லாஸ்ட் டேட். ஆன்லைனில் அப்ளை பண்ணால் போதும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தபால் மூலிமா, கொரியர் மூலிமாலாம் அனுப்புங்கிற எந்த ஒரு நீடும் கிடையாது. ஜஸ்ட் உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறங்கிறத அப்ளை பண்ணால் மட்டும் போதும். அது எப்படி அப்ளை பண்ணுங்கிறத கடைசியில் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தேர்வும் கிடையாது, அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம், நோ ஃபீஸ் தான். தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுதான் ஓகேங்களா. என்னென்ன வேலைவாய்ப்புகள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கீமு கீழே எடுக்கிறாங்க, ஏன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னு ஒரு 5 விதமாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஸ்கீம் அப்படிங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் கிராஜுவேட் படிச்சிருந்தா எலிஜிபிள். அப்படி இல்லைன்னா எனி டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கோர்ஸ் டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு 13,500 சம்பளம். அதே டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா சேம் அதே குவாலிஃபிகேஷன்ஸ் தான், 10,000 சம்பளம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹையரிங் பேசிஸில் அதே டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு சேம் குவாலிஃபிகேஷன், 10,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு சேம் அதே குவாலிஃபிகேஷன்ஸ் தான், 10,000 உங்களுக்கு சம்பளம். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்டல் சர்ஜனுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் பிடிஎஸ் முடிச்சிருக்கணும், 34,000 சம்பளம். டென்டல் அசிஸ்டன்ட் 10வது பாஸ் பண்ணியிருக்கணும், கூடவே எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், 13,800 சம்பளம். ஆடியாலஜிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட், இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் டிகிரி ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பேத்தாலஜி முடிச்சிருக்கணும், 23,000 சம்பளம். நியூட்ரிஷன் கவுன்சிலர், பிஎஸ்சி நியூட்ரிஷன் முடிச்சிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் சைல்டு நியூட்ரிஷனில் இருக்கும், 18,000 உங்களுக்கு சம்பளம். ஐடி கோஆர்டினேட்டர், இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட், நீங்கள் பிஇ முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை எம்எஸ்சி ஐடி படிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள், 21,000 சம்பளம். ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜர், இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்பிபிஎஸ், டென்டல், ஆயுஷ், பேராமெடிக்கல் டிகிரி முடிச்சுட்டு கூடவே நீங்கள் மாஸ்டர் டிகிரி ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெல்த் மேனேஜ்மெண்ட், பப்ளிக் ஹெல்த்தில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலைவாய்ப்பு, மினிமம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், 60,000 சம்பளம். ரேடியோகிராஃபர், டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி படித்தவங்க விண்ணப்பிக்கலாம், 8,000 சம்பளம். ஓடி அசிஸ்டன்ட், தேட்டர் அசிஸ்டன்ட், பாராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கோம், 6,000 உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்புக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க. நர்சிங் அட்டண்டன்ட்டுக்கான வேலைவாய்ப்பு, பாராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கோம், 6,000 உங்களுக்கு சம்பளம். ஓடி டெக்னீஷியன், டிப்ளமோ ஓடி டெக்னீஷியன், 15,000 சம்பளம். அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இதுக்கும் நீங்கள் கிராஜுவேட் கம்ப்யூட்டர் கிராஜுவேட் படிச்சிருந்தா ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா எனி டிகிரி படிச்சுட்டு டிப்ளமோ கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள், 15,000 சம்பளம். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், கூடவே பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் உங்களுக்கு தெரியுமா, மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், 12,000 உங்களுக்கு சம்பளம். டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு, இந்த வேலைவாய்ப்புக்கு டென்டல், ஆயுஷ், நர்சிங், சோசியல் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட் முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், பப்ளிக் ஹெல்த் இதில் படிச்சுட்டு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா 40,000 உங்களுக்கான சம்பளம். சைக்காட்ரிக் சோசியல் ஒர்க்கர், நீங்கள் எம்ஏ சோசியல் ஒர்க் இல்லைன்னா சைக்காட்ரி இல்லைன்னா மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எலிஜிபிள், 18,000 சம்பளம். கவுன்சிலர், இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாஸ்டர் டிகிரி இல்லை பேச்சுலர் டிகிரி சோசியல் ஒர்க், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சைக்காலஜி, சோசியாலஜி, ஹோம் சயின்ஸ், ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு 1 to 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள், 18,000 சம்பளம்.
ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் உனானி, இதுக்கு BUMS படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம், 34,000 ரூபாய் சம்பளம். அதுக்கடுத்தது ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் ஹோமியோபதி, இதுக்கு BHMS படித்தவங்க அப்ளை பண்ணலாம், 34,000 ரூபாய் சம்பளம். ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தா, இதுக்கு BSMS படித்தவங்க அப்ளை பண்ணலாம், 40,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரபிட்டிக் அசிஸ்டன்ட் ஃபீமேல், இந்த வேலை வாய்ப்புக்கு நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம், 15,000 ரூபாய் சம்பளம். அதுக்கடுத்தது சித்தா டாக்டர் ஆர் கன்சல்டன்ட், இதுக்கு BSMS படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம், 40,000 ரூபாய் சம்பளம். டிஸ்பென்சர், இதுக்கு டிப்ளமோ ஃபார்மசி இல்லை இன்டெகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் படித்தவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள், 15,000 ரூபாய் சம்பளம் இந்த வேலை வாய்ப்பு. ஓகேங்களா? இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் முழுக்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். தபால் மூலிமா இல்லை மின்னஞ்சல் மூலிமாலாம் அப்ளை பண்ணால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். வாங்க எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்ம். எங்கே இதை அறிவிச்சிருக்காங்கன்னா DHS திருநெல்வேலியிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். என்ன பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க, உங்களோட பெயர், உங்கள் அப்பா இல்லை கணவர் பெயர், டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, உங்களுடைய ஜெண்டர், ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், ஃபுல் அட்ரஸ், டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், தாலுக்கா, டிஸ்ட்ரிக்ட், பின்கோட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு போயிடும். இதில் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் அப்லோட் பண்ணணும், உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் உங்களுக்கு படிக்கவும் தெரியும், எழுதவும் தெரியும், பேசவும் தெரியும் அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் 10th 12th எங்கே படிச்சிங்க, எப்போ படிச்சிங்க, எத்தனை % ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்க. இதே நீங்கள் UG இல்லை டிப்ளமோனா இந்த இடத்துல அங்கே கொடுத்துருக்காங்க, அது என்னங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்தது அதில் என்ன இன்ஸ்டியூட்டு, எப்போ பாஸ் பண்ணிங்க, % ஆஃப் மார்க்ஸ். இதே போஸ்ட் கிராஜுவேட்னா என்ன படிச்சிங்கன்னு மென்ஷன் பண்ணுங்கள். எந்த இன்ஸ்டியூஷன், இயர் ஆஃப் பாசிங், % ஆஃப் மார்க்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும். இதில் 12th மார்க் ஷீட், இதில் டிப்ளமோவோ இல்லை கிராஜுவேட்டோ MBBS BDS என்ன படிச்சிங்களோ அந்த இதை அப்லோட் பண்ணுங்கள். போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான இதை அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது மெடிக்கல், பாராமெடிக்கல், டெக்னிக்கல் கோர்ஸ் எங்கே படிச்சிருக்கீங்களோ நேம் ஆஃப் த இன்ஸ்டியூட், கோர்ஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஆர் ரினியூட் சர்டிஃபிகேட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டாக்குமெண்ட்ஸை இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எங்கே வேலை செஞ்சீங்க, என்ன வேலை செஞ்சீங்க, எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் இந்த இடத்துல அதில் கொடுத்துருக்கிறது தான் சர்டிஃபிகேட் தட் அலோ, மேலே கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனும் ட்ரூ தான் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட்னு கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வெரிஃபிகேஷன் கோட், இந்த இடத்துல நீங்கள் இந்த ரெஃப்ரெஷ் பட்டன் அமுத்திங்கன்னா இந்த இடத்துல கேப்சா வந்துடும். கேப்சா டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஆன்லைனில் சப்மிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக தான் இருக்குது, பெரிய காம்ப்ளிகேட்டடாக எதுவுமே இல்லை. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜாப் லொகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் திருநெல்வேலி ஃபுல்லாக இருக்க ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் மருத்துவமனையில் தான் இதுக்கான வேலைவாய்ப்பு. தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். அவ்வளோதான் மக்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.